ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்டியூ வேலி. இன்றைக்கி நம்ம ஸ்டார்டியூ வேலி கேம் ப்ளே பண்ணலாம். நேம் வந்து என்ன வைக்கலாம்? ஃபேங்குன்னு வைப்போமா? வாங்க ஃபேங்குன்னு வைக்கலாம். கேப்ஸ் வச்சுக்கலாம், ஃபேங்குன்னு வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னது? ஃபார்ம் நேம் வந்து ஹிடன் லீஃப்னு வைப்போம். HID ஹிடன் லீஃப். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேவரட் திங்கு வந்து டைமண்ட்ஸ் வச்சிடலாம். வேறு என்ன இருக்குது? ஸ்கின்னு, பூனை. நமக்கு பெட்டு வந்து பூனை வச்சிடலாம். ஸ்கின்னு வந்து இது நல்லா இருக்குது. முடி 74 அவ்வளோ இதெல்லாம் நல்லா இல்லை. இதெல்லாம் கேர்ள்ஸ் முடியும் சேர்ந்துருக்கு. ஓகே, இது ஓகேங்க, இது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஷர்ட், லூஃபி ஷர்ட் மாதிரி ஒன்று பார்த்துங்க. இதில் நம்பர் லூஃபி ஷர்ட் மாதிரி ஒன்று பார்த்துங்க. இங்கே இருக்கு பாருங்க, லூஃபி ஷர்ட் மாதிரி. நெக்ஸ்ட் ஏசிசின்னா ஆக்சரிஸ் நினைக்கிறேங்க. என்ன ஆக்சசரிஸ்? இது கண்ணாடி. இது என்ன தாடி மாதிரியே இருக்கே. சரி, பேண்ட்டில் வந்து ப்ளவுஸ் வச்சிடலாம். இது என்ன ஐ கலர் அடிச்சு விட்றலாங்க. இது அப்படி போர்டு பிங்க் கலர் அடிச்சிடலாங்க. ஆமாம், பிங்க் கலர் வேறு என்ன இருக்குது? பேண்ட்டு கலர் வேணாம். பேண்ட் ஸ்கிப். இன்ட்ரோ பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன? ரிவர் லேண்டு வேண்டாம். ஃபார்ம் ஃபர்ஸ்ட், ஹில் டாப்பு, வின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வேணாம், நைட் ஆனால் மான்ஸ்டர் வருவாங்க. 4 கார்னர் நல்லா இருக்கே. பீச் ஃபார்ம், இதே எப்போ 4 கார்னர்? என்னடா இப்போ இன்ட்ரோவா? தாத்தா ஏதோ என்வெலப் வச்சுருக்காரு. அண்ட் மை வெரி ஸ்பெஷல் கிராண்ட்சன் அப்படி நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. என்னடா வர மாட்டேன். You want you to have this sealed envelope. No, don't open it yet. Have patience. Now listen close. Listen பண்ண சொல்கிறேன். They will come the late feel crushed the burden of modern life. ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குமோ? இந்த தாத்தா சாவ போகிறாரு, அதனால் அவரோட ஆசை வந்து நான் ஃபார்மாக கொண்டுருக்கோ. பிரைட் ஸ்பிரிட் ஆஃப் தி க்ரோயிங் எம்டி டைம்ஸ். அப்படி தான் இருக்குங்க. மை பாய் ரெடி டு ஃபார் திஸ் கிஃப்ட். அதான் பாருங்கள், அதாங்க கிஃப்ட்டு. என்ன கிஃப்ட் அது? நவ் லெட்ரு கிராண்ட் பாரஸ்ட். அவள்தான் தலைவர் சேர்த்துட்டான் போலுக்கு. XXLS லெட்ரு. என்ன XXLS லெட்ரு? சரி விடுங்க, அவன் மென்ஷன் பண்ணல. ஒர்க்கு ஜோஜோ போட்டிருக்கு. இவர் தானே வேலை பார்க்குற. டெர்மினேட்டடு. இவன் பாரு ஜாலியாக வேலை பார்க்குறான். எப்போ அந்த நாய்க்குட்டிலாம் வேலை பார்க்குது? நாய்க்குட்டி கீபோர்ட் எடுத்துக்குங்க. இங்கே இருக்கேன் பாருங்க. நான் இங்கே இருக்கேன்டா. கீபோர்ட் தண்ணி தாகடிக்குதா? ஒரு வேளை சும்மா காட்டுதோ? இப்போ வருது. இப்போ இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க. தாத்தாவோட என்வெலப் இங்கே இருக்குது. மை டியர் ஃபேன், யூ ஆர் ரீடிங் திஸ் டயர் நீட் ஆஃப் த சேஞ்ச். ஓகே, அதாங்க வர சொல்கிறேன். அவன் வந்து ஸ்டார்ட் நியூ லைஃபு. இங்கே அவர் செத்துட்டார். இப்போ அவரோட வேலை இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸ்டார்டியூ வேலி இந்த கேமோட பேர். ஃபேமிலியோட லவ் கிராண்ட்பா லெவிஸ். அந்த ஊரோட மேயரா பாரோ. இந்த அப்படி தான் நினைக்கிறேன். லோடிங். சரிங்க, இந்த லோடிங் கடைசி முடிக்குள்ளேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஏதாவது எனக்கு தெரில, எனக்கு எதாவதுனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, அப்படியே நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பஸ்ஸு வந்து இந்த ஊருக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேங்க. அது எவ்வளோ தூரம் வேறு போகணும்னு தெரில.
இதுங்க ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆயிடுச்சு, சாரிங்க. அவ்வளோதான், முடிச்சுங்க. ஸ்டாடியூ வேல்யூ 0.5 மில்லி மைல், சாரிங்க. என்னடா ஸ்கிப்பு காட்டுது, வேணாம், கொடுக்க வேணாம். பஸ் விட்டு. ஓ, யூ ஆர் மஸ்ட் பி ஃபேங்க். ஓ, இவர் பேர் ராபின். ஐ எம் ராபின், த லோக்கல் கார்பெண்டர் லெவிஸ். சொன்னல மேயர் லெவிஸு. த ஃபெட்ச் யூ த சோர்ஸ் யுவர் நியூ ஹோம். இவ தான் இந்த ஹோமை கட்டியிருக்காங்களா, புது ஹோமு. இப்போ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடு இவ தான் கட்டியிருக்காங்க. இப்போனா இதுதான் நம்ம வீடுங்க. திஸ் இஸ் யுவர் ஹிடன் லீஃப் ஃபார்ம். இதுதான் நம்மளோட ஃபார்முங்க. இந்த கல் அதெல்லாம் வெட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் த மேட்டர், ஷூர் பிட் க்ரோவன் சாயில். அதாங்க நம்ம அதான் சொல்கிறேன், இதெல்லாம் க்ளீனப் பண்ணணும். அதாவது வெட்டி இதெல்லாம் பண்ணி நாம் வதைக்கணும், ஹார்வெஸ்ட் பண்ணணும். அண்டு இதான் உன்னோட புது ஹோம். ஏய், உள்ள யாரா? என் வீட்டுக்குள்ளே யாருவன்? இவன் தாங்க மேயரு, நியூ ஃபார்மர். நான் தான் ஃபார்மர். வெல்கம், ஐ எம் மேயர். சொல்கிறேன், ஆஸ்கிங் அபவுட். ஏதாவது உங்களுக்கு தெரியுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்ட்டான். ஸோ மூவிங் த கிராண்ட் ஃபாதர் ஓல்டு காட்டேஜ், குட் ஹவுஸ், வெரி ரஸ்டிக். நம்ம தாத்தா வந்து முன்னாள் ஃபார்மரு, இப்போ நம்ம ஃபார்மருங்க. ராபின் ரஸ்டிக் புட் இட் ஒன் வே க்ரஷின் மைட் இழுக்கணும் அப்பட்டட். ஐயோ ரீடு. டே என்னடா சரிங்க, புரிஞ்சு வச்சுங்க கேமு. உள்ளே விடுங்க, நான் போகிறேன். டோன்ட் லிசன் ஓ, இவளை நம்பாத, இவளை என்ன கவனிக்காத, அவனை டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருண்ணா. லுக்கப் பாருங்க அவளது. யூ டயர்டு த லாங் ஜேர்னி, போய் ரெஸ்டடு. நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண, நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படி அப்படின்னுக்கா. யாரா மேயரு? என்னடா நின்ட்ட? ஓ, மறந்துட்டேன் அந்த பாக்ஸ். ஓகேங்க இல்லை என்ன சொல்ல வராங்கண்ணா, இதே வெயிட் பண்ணி போட்டோம் சொல்கிறேன். இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸில் வந்து இப்போ நம்ம ஏதாவது விதைக்கிறதெல்லாம் அதை போட்டிங்கன்னா நைட்டு இப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது அது செல் ஆயிரும். செல் பண்ணுற காசு வந்து நம்மளுக்கு வந்துடும். அட இனிமாடா தூங்கிட்டு இருக்கோம். சேவிங். ஓ, இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. ஓ, தூங்க சேவ் ஆகிடுங்க எப்படிமா. வீடு நல்லா இருக்குங்க. இதில் உட்காந்துக்கலாம், நல்லாயிருக்கு. கேம்ப் ஃபயரு, வேறு டிவி, வெதர் ரிப்போர்ட்டு, ஃபார்ச்சூனர் லிவிங் ஆஃப் லேண்ட். வெதர் நல்லா தான் இருக்குது. சன்னி கிளியராக தான் இருக்கான். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஏதோ சீடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை விதைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வெளியே போகலாம். இப்போ வந்து இந்த புல்லட் நான் இப்படி தாங்க, இந்த மரக்கட்டை ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. இப்போ இந்த கல் உடைக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு, மரத்தை உடைக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு, அந்த மாதிரி. சரி, இப்போ வந்து தோன்றதுக்கு வந்து எதுனா ஓவா, HOE தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒன்று, இங்கே இப்படி ஒன்று போட்டுருக்கோம். இப்போதைக்கு சின்ன ஃபார்ம் கட்டலாங்க. போக இந்த மரத்தெல்லாம் வெட்டி இப்போ பெருசு பண்ணிடலாம். இங்கே என்ன சீடு, அந்த சீடு எடுத்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அவங்களே கொடுத்துட்டாங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து என்ன மிஷின் பார்க்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு வெளியே போகலாம் வாங்க. இங்கே ஜேர்னலிஸ்ட் 28 பேர். இப்போ நம்ம 2 பேரை பார்த்துட்டோம், அதாவது ராபினும் லெவிஸும். 28 பேர் அந்த மாதிரி இருக்கு. 24 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து மீட் பண்ணணும். பஸ் டவுன் பெலிகாட்டவுன். டவுனு பேர் டவுனு பேர் ஸ்டாடியூ வேலி கிடையாதுங்க. டவுனு பேர் பெலிகாட்டவுன். கேம் கிராஃபிக்ஸ் தான் இப்படி. ஆனால் கேம் ஸ்டோரி செம்ம நல்லாரும் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு இதை ட்ரை பண்ணியிருக்கான். கேம் கிராஃபிக்ஸ் தான் இப்படி இருக்கணும், ஸ்டோரி நல்ல ஸ்டோரிங்க. அங்கே ஒருத்தர் நடந்து போகிறானே, யார் அது? ஷேன், ஐ டோன்ட் நோ ஒய் ஆர் யூ டாக்கிங். ஓவராக பேசுகிறாங்க. நீ யாருன்னே தெரியாதுக்கு என் கூட பேசுகிறேன்றாங்க. இட் இஸ் லாக்டு பை.
வீடு வந்து 9 மணிக்கு தான் திறப்பாங்களாங்க. அப்போவா இந்த வீட்டுக்கு போகலாம். எல்லா வீடும் அப்படி தான் நினைக்கிறேங்க. எல்லா வீடும் 9 மணிக்கு மேலே தான் நினைக்கிறேங்க. சரி, இப்போ நம்ம வந்து சைடில் போகலாம். அங்கே வந்து யாரும் நடந்து வரான். யாராவது பொண்ணுங்க. பென்னி. ஹலோ, ஐ எம் பென்னி. பேர் பென்னியாங்க. டாகு கொட்டாச்சு சலூனா. எங்கள் 2 பேர் நடந்து போகிறான். இவங்க கூட பேச வேணாம், ஓவராக பேசுகிறான். இங்கே மந்தில் இவங்க போட்டிருக்குங்களே யாருக்கு பர்த்டேன்ட்டு. ஃபேமு, பெரிய பெரிய எம்எல்ஏ அந்த மாதிரி போட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னு பர்த்டேன்ட்டு. இட் இஸ் லாக்டு. 9 மணி. 9 மணி ஆயிடுச்சு. உள்ளே போகலாமா? இங்கே ஒருத்தன் யாரோ கடையில் நிற்கிறான். கஸ். இவன் வந்து அந்த சலூன் பார்த்தோம்ல அதோட ஓனருங்க. இவங்கிட்ட சீடு ரைஸ் ஆயில் இந்த மாதிரி நிறைய வாங்கிக்கலாம். ஸ்லாப்பிங்னா இப்போ அந்த தண்டு, மரத்தோட தண்டு நட்டுறது. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. உள்ளே ஒரு பொண்ணு போகிறாளே இல்லை, பேர் அபிகேல். இட்ஸ் சம் நியூஸ் மூவி. யாரோ சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு ஓல்டு ஃபார்ம் ஒருத்தர் வரான்ட்டு. என்னெல்லாம் பாருங்கள், நான் வரக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லியிருக்கோம். பெரிய இப்போ நம்ம கடை ஓனர் அவங்க கூட ஃப்ரெண்டானா இந்த ரூம்குள்ளே போடலாம். அபிகேல் இவ கூட ஃப்ரெண்டானா தான் உள்ள ஒன்றும் ஃப்ரெண்டாக இருக்குது. ஏதோ ஒரு வழி, ஏதோ கிஃப்டெல்லாம் கொடுக்குன்னு நினைக்கிறேங்க. சரி வாங்கிட்டு போக கற்றுக்கலாம். இவ யாரா? மேர்னி. இந்த லெவிஸ் டோல்டு மேயர் வந்து சொல்லியிருக்காங்களா இவர்கிட்ட. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. எவனோ ஃபுட்பால் வச்சுருக்காங்களே. எஸ், நியூ காய் கூல். அலெக்ஸுங்க உண்டு. உள்ள பாட்டி தாத்தா டீ பார்க்குற பாட்டி இங்கே சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வெல்கம் டு டியர் லிட்டில் கம்யூனிட்டி டியர். நீ வந்து நீ கிராணினே கூப்பிடலாம். நல்ல பாட்டி, நல்லா பேசுகிறாங்க. 9 பேர் தான் நீ பார்த்துருக்கேன். இரிட்டேட்டிங் டு ஹேவ் மீட்டா. இவனும் ஓவராக பேசுகிறாங்க ஜார்ஜு. நெக்ஸ்ட்டு மேலே போகலாம், வேணா கீழே போகலாம். மேலே எப்படியோ அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படி இப்படின்வாங்க. இங்கே ஏதோ ட்ரக் இருக்குது, அந்த பென்டனில் வர ட்ரக்கு மாதிரி. இங்கே யாரும் இருக்காங்களே, பேம். ஹே கிட், த நேம் இஸ் பேம். என்னென்ன சமைக்கிறது இதெல்லாம். சரி வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு கீழே என்ன இவ்வளோ பெரிய வீடு காரில் நிற்கும். ஒருவேளை இதுதான் மேயரோட வீடுன்னு நினைக்கிறேங்க. வாங்க போகலாம். இதுதான் நினைக்கிறேன் மேயரோட வீடு. வெளியே பார்க்க பெருசாக்கி இல்லைங்க, என்ன சின்னதாக இருக்குது. சொன்னமே மேயரோட வீடு தான். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தயிரும் கோல்டு டீயும் தான் இருக்காங்க. சரி, அங்கே ஒரு ரூம் இருக்குது, மேயர் ரூமு. லாஸ்ட் ரூம் அங்கே போனால் அங்கே ஏதோ ஃப்ரெண்டு கேட்பாங்க, போகலாம் வெளியே. நெக்ஸ்ட்டு கீழே போகலாம். அப்படியே கீழே பீச்சுங்க. நல்லா எனக்கு கீழே பீச்சு. இங்கே ஏதோ இருக்குது. இந்த மாதிரி பொருள்லாம் கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி அப்போ தான் எல்லோரும் ஃப்ரெண்டு பிடிக்க முடியும். பறந்துருச்சு. சரி வாங்க இப்போ மேலே போகலாம். இப்போ இந்த போய் நம்ம கிடச்சது போய் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுப்போமா? இது ஒரு ரூட்டு போகுது. சீவர் சரல. இது என்னன்ட்டு சாக்கடை போல இருக்குது, நம்ம ஊரோட சாக்கடை. இங்கே இங்கே இருக்கா இவளுக்கு இந்த மசிலா இருக்கணும். இவளுக்கு பிடிக்கலைங்க. ரியாக்ஷனை பார்த்தீங்களா? இவங்க பேசுவோமா? யார்? இல்லையே. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. 2 டைம் பேசுனாங்க. அவளுக்கு ஸ்ப்ரிங்குனா ரொம்ப பிடிக்குமாங்க. இது ஸ்ப்ரிங் சீசன். ஆமாம், மந்த்து சீசன் வரும்னு நினைக்கிறேன். என்னங்க இங்கே யாரும் இந்த வீட்டில் யாருமே இல்லை போலக்கு. இருங்க, இல்லை ஜூம் அவுட். இங்கே ஒருத்தி வராங்க. யார்? எம்லி. ரீடிங் டு லவ் இட் பிடிக்கட் டவுன். சரி. இவ வந்து அந்த சலூனில் வந்து வேலை பார்க்குறவளாங்க. சரி, இவளுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்து பார்ப்போமா? அவளுக்கு பிடிச்சிருக்காங்க. இது நல்ல கிஃப்ட்டு போலக்குங்க. இதை போய் எல்லாருக்கும் கொடுப்போம். இது ஒன்று தான் இருக்குது. இனி யாருக்காவது கொடுப்போமா? இந்த மாதிரி நீ இந்த குண்டலுக்கெலாம் கொடுக்க வேணாம். உள்ளே போவோமா? இந்த அபிகேல்னு ஒருத்துக்கால் அவளுக்கு கொடுப்போமாங்க.
அபிகைலி கொடுப்போமா? இது இங்கே ஒரு பொண்ணு இருக்காளே, பேசுவோமா? ஐயோ லீயாடா, அவளுக்கு கொடுத்துட்டேங்க கிஃப்டை. கேரோலின். மேன் நியூ ஐ எம் கேரோலின். சரி கொடுங்க, அவளுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டோம். அபிகைல் கூட பேசவா செய்வோம். ஐ திங்க் ஆஃப் ஷேமர் ரியலி ஐ எக்ஸ்ப்ளோரிங் ஃபைன். ஒரு வேளை இவளுக்கு சரி வாங்க போகலாம். ஏதாவது இருந்தால் குர்ராடி ரோஸு அந்த மாதிரி எதுவும் இல்லையா? சாம்பிளிங் அது மாதிரி தாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த எண்ணெய் கொடுக்க முடியுமா அவட்ட? சப்போஸ் இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணேன், எது வேணால் கொடுக்கலாம் போலக்குங்க கிஃப்ட்டு. ஸோ அவங்க வெளியே போகலாம். நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குங்க. மேலே போகலாம். இங்கே ஏதோ பால் இருந்தது, பெலிகாட்டம். இட் இஸ் லாக்டாங்க. மேலே போகலாம். இப்பயே சொல்கிறேன், இந்த கேமுக்கு கிராஃபிக்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்கும், ஆனால் செம்ம கான்செப்டுக்க. இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கு. அந்த கார்பென்ட்ரு இங்கே யாரும் இன்னும் நகர முடியல. இங்கே யாரும் நிற்கிறாங்க, அதுதான் நாங்கள் நகர முடியல. பேசுவோமா? ஹவுஸ் அப்கிரேட் பண்ணலாமா? எஸ்ஸு 10,000 ரூபாய் கொடுத்து ஹவுஸ் அப்கிரேட் பண்ணுறாங்க. அதுக்கும் என்னது 450 வுட்டு வேணுமா? ஐயோ, இது ஷாப்பில் போகணும். இவகிட்டே வுட்டு இருக்குது. அப்படி நிறைய வுட்டு வாங்கிட்டு இவகிட்டே இருக்கிற மாதிரி இவகிட்டே வுட்டு வாங்கி இவகிட்டே நம்ம வந்து ஹவுஸ் அப்கிரேட் பண்ண போது எப்படி? நாளைக்கு 3 நாள் ஆகுமாங்க முடிக்கிறதுக்கு. இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் போவோமா? டெமிட்ரிஸ் கிரேட்டிங். ஐ டெமிட்ரிஸ் லோக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபாதர். தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். நல்ல விதமாக பேசுகிறாங்க. இவட்ட வேறு ஏதாவது வாங்க முடியுமா? டேபிள் இவட்ட நிறைய அந்த மாதிரி போடுவாங்களால. லேம்ப்பு. இன்னும் பெரிய ஹவுஸ் இதை கட்டி கொடுக்கும்போது இதெல்லாம் வாங்கிடலாம். சின்ன ஹவுஸாக இருக்குது, இன்னும் நிறைய வாங்கலாம். இந்த கேமில் எல்லாமே பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணலான்னா பார்க்கலாம். இதில் எல்லாமே பண்ணலாம். ஃப்ரெண்டை பிடிக்கிறவங்க யாரையா ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கலாம். யாரை ஃப்ரெண்டை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு யாருமே தெரியாது. இங்கே ஒருத்தர் இருக்கான்ல, யார்? லினஸ். இப்போ அவங்கள பிச்சைக்காரன் நினைக்கிறேன். இவனுக்கு எதாவது கொடுப்போமா? சாம்பிளிங். இது வேணாம், இந்த கல்லை கொடுப்போமா? ஆமாம், இந்த கல் வச்சுக்கோ. டஸ்னல் பாவம் விமான சொன்னது போயிட்டான். சரி வாங்க போங்களேன். இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்குங்க. இது என்ன இது கல்? ஒன்றுமே இன்ட்ராக்ட் ஆக மாட்டேது. வாங்க கீழே போகலாம். இங்கே ஏதோ ஒரு பூச்செடி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்து பார்க்கலாம். இங்கே முட்டு சந்து. வாங்க போகலாம்பா. அந்த இதை எடுத்து போகும் பூச்செடி. இப்போ என்ன லீக்? இது பேர் லீக்காங்க. ஸோ வாங்க போகலாம். இது கொடுப்போம் அந்த லீக்கை. அந்த பொருள் வந்துட்டு கொடுத்துடலாமா? ஏறாரா தட் இஸ் வெரி டன். இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க சயின்டிஸ்டாக தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. வாங்க கீழே போகலாம். அவ்வளோதான், இந்த இடத்துல வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை. இங்கே கீழே ஒரு படி போகுது. கீழே ஏதோ இடம் போகுதுங்க. அபிகைல் இருக்கா? ஐயோ எதுவுமே இல்லையே கொடுக்க. பேச முடியல. ஒரு நாளைக்கு 2 டைம் தான் பேச முடியும் நினைக்கிறேன். பேம் இப்படி ஒரு பிஜேக்கு. இவன் பேர் என்ன? சாம். ஐ எம் குட் டு மீட் யூ. ஓகே, வேறு சாம்னு ஒருத்தனை பார்த்துருக்கோங்க. ஜோஜோ மாட்டா. சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேங்க. இந்த அக்கா கிட்டே தான் வாங்க முடியும். ஜோஜோ கோலா. இவகிட்ட சீட் அதை மேலே வாங்க முடியுங்க. கோலா வாங்குவோம். எவ்வளோ வாங்கலாம்? ஒரு 110 போதும். வேறு எதுவும் சுகரு இதுலேயும் நிறைய இருக்குங்க. அங்கேயும் வாங்கிக்கலாம், இங்கேயும் வாங்கிக்கலாம் போல இருக்குங்க. இங்கே ஒருத்தர் இருக்கானே, யார் இவன்? ஷேன். எதுக்கு இந்த குப்பையெல்லாம் கொடுக்குற? ஜூஸ் கொடுத்துட்டேன் அவன்கிட்ட. வெல்கம் டு ஜோஜோ மார்ட். மோர் இஸ் டூயிங் டுடே. மோரி ஜோஜோ மார்ட் 35%. ஏதோ ஜோஜோ எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ சொல்கிறான். சரி வாங்க போகலாம்.
இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதுங்க அப்படியே கீழே போய் பார்க்கலாமா? எதுக்கு போயிட்டு கீழே பார்ப்போம். கீழே ஒரு வழி போய் இங்கேயும் ஒன்று எது இருக்குல்ல, இங்கே என்னது ட்ரிங்க் ஜோதா கோலா குடிச்சிடலாம். சரி வாங்க போகலாம். இட் இஸ் லாக். ஏன் 4 மணி வரைக்கும் தான் இருக்குமா? 5 மணி ஆயிடுச்சு, அதெல்லாம் பூட்டிட்டாங்க. சரி வாங்க. இது என்னது? லைப்ரரிங்க. லைப்ரரி. கந்தர். ஹலோ, வெல்கம் டு ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரீவியஸ் கேரக்டர். எனக்கு அந்த ஏதோ மைன்லாம் பண்ண போகிறோம் போலக்குங்க. அதில் எமரால்ட்ஸு, டைமண்ட்ஸு, கோல்டு அந்த மாதிரி கிடைக்கும் போது எனக்கு டொனேட் பண்ணலாம் போலக்கு. இன்னும் 17 பேர் பார்த்துருக்கேன். இனி பார்க்கணும் நிறைய பேர்த்த. கீழே போகலாம். கீழே மேயருக்கு வீட்டுக்கு இந்த சைடு தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியே இருந்ததுக்கலாம். வாங்க போகலாம். இவன் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட இவன் வீட்டுக்குள்ளே போகல. ஆமாம், இவன் வீட்டுக்குள்ளே போகல. இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், வின்சென்ட். மிஸ்டேக் டூ. எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரேஞ்ச கூட பேசக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. நாங்கள் ஜோடி, இவ பேர் ஜோடியால. ஒரு இவங்க தான் அவங்க அம்மாவும் போல இருக்கு. இவளுக்கு இந்த கொக்கா கோலா ஜோஜோ கோலா வந்து அவளுக்கு பிடிக்கலையாங்க. ஐ ஹேட் திஸ்ன்னு இருக்கா. நாங்கள் போகிறோம். இங்கே யாரோ போகிறாங்க. யார் இது? இந்த வீடு என்ன? இட் இஸ் லாக்குடு. ஏன் லாக்குடுன்னு காட்டுது? ஒரு நாள் அவளோட வீடுன்னு நினைக்கிறேங்க. அவள் கூட என்ன இன்ட்ராக்ட் பண்ண ஏற்கனவே பேசுவேன். 9 மணி 6 மணி ஆயிடுச்சாங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம். பெருசுங்க, சக்க பெருசுங்க கேமு. மேப்பை பாருங்களே. இந்த மேப்புக்கு எண்டு இருக்கா இல்லையான்னு தெரில. இங்கே தான் வீடு இருக்குது. ரொம்ப தாண்டி போகணுங்க. அடுப்புங்க. என்ன ஜூம் பண்ணும். இட் இஸ் லாக்டு. யூ கேன் சம்ஒன் இன்சைட். யாரோ உள்ளே இருக்கான். அதான் லாக்கில் காட்டுது. ஸோ நைட் லைட்டாக 7 ஆயிடுச்சு. அதே ஒரு மாதிரி நைட் ஆகுது மாதிரி காட்டுதுறாங்களே. வாங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாமா? அங்கே மேலேயே ஒரு ரோடு பிரிகிற மாதிரி நான் பார்த்தேன். அங்கே என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நைட்டு மார்னிங் நல்ல கேம். மேலே போவோம். இது என்ன கல் இப்படி இருக்குது? கல்லாக இருக்குது. கல் மரம் இங்கே ஏதோ இருக்குங்க. ஒரு சரி பண்ணணுமோ? இது போய் பார்த்து வந்துடலாம். வேறு ரூயின்ஸ் சாங். இப்படி போகலாம். இன்னும் போக முடியல. இந்த கல் மரம்லாம் பிளாக் பண்ணி போலக்குங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வழி போகும். இப்போ பாருங்க, இப்படி தான் போகணும். இப்படி வெட்டு. நம்ம வீடு அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம வீடு அங்கே இருக்குது. வாங்க போகலாம். இங்கே என்னமோ இருக்குது. இங்கே ஏதோ மரம், வெட்டி போட்ட மரம். அதான் இப்போ நம்ம ஒரு இடத்த பார்த்தோம் இல்லைங்க, லைப்ரரி பக்கத்தில். அதான் பிளாக் ஸ்மித் இடம்னு நினைக்கிறேங்க. அங்கே தான் நம்ம வந்து டூல்ஸ் அப்கிரேட் பண்ணும் போல இருக்கவங்க. இப்படி போக முடியாது. அப்கிரேட் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த மரத்தை ஈஸியாக வெட்டிடலாம். இப்படி போகணும். என்ன பிளாக் கட்டு? இங்கே தான் அடைக்குதுங்க. என்னடா அடைக்குது? இது ஜூம் பண்ணுவோம். இங்கே ஏதோ இதுதாங்க அடைச்சிருந்துச்சி. அவ்வளோதான். இப்போ போயிடலாம். அந்த அக்கா வேறு கூப்பிட்ருக்கேன். நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இந்த லேம்ப்பு நடுவில் வச்சிடலாங்க. தூக்கலாமா? சாரி செடி. அந்த லேம்பை தூக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம பெட்டுக்குள்ளே போயிடலாம். எஸ், ஓகே. இன்னி நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? லைக் பண்ணிடுங்க கைஸ். சேவ் தூங்கும் போது சேவ் ஆகுது. ஓகே, ஏதோ
ஏதோ சத்தம் கேட்குது டக் டக் டக்குட்டு. இந்த அக்கா வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்கிரேட் பண்ணாங்க பாருங்களேன். இந்த அக்காட்ட பேசுமா பி பேஷண்ட் லாட் ஆஃப் ஒர்க் அமைதியாக இருன்றாங்க. இது கொடுப்போம். இது கொடுத்து எனர்ஜெட்டிக் ஆகும். இதில் போட்டால் செல் ஆகும் தானே. இந்த ஜூஸ் கொடுத்துடலாம். அதாவது இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு செல் ஆயிரும். மெசேஜ் ஒன்று இருக்குது. ஃபிஷிங் ட்ரிப்பு சம் டவுனு பீச் வில்லி. வில்லின்னு ஒரு பொண்ணு வந்து வில்லி பொண்ணா பையனா தெரில. பீச் பார்த்தோம்லங்க. இப்போ பீச்சுக்கு போகணுமாங்க. அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம். இங்கே பீச்சில் ஃபிஷ்ஷிங் ட்ரிப்பா? ஒரு வேளை இப்போ நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங் ராட் கிடைக்க போதா? ஒரு ஃபிஷ்ஷிங் காம்படிஷன் நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கும் அவனுக்கும். தண்ணி வேறு ரீஃபில் பண்ணுங்க. அது ஒரு பார் மாதிரி காட்டுதான் இந்த சைடில் வாட்டர் கேன் கீழே. அது வந்து தண்ணியோட இது அவ்வளோதான். தண்ணியோட கெப்பாசிட்டி போக முடியாது. இப்படி தான் நான் இங்கே தான் கீழே இல்லை. ஆனால் அந்த சைடு போகணும். மேயர் வீட்டுக்கு கட்சின். பையங்க வயசான கிளவுங்க. இப்போ போகிறோம். எதுக்கடா மெசேஜ் போட்டேன்? கூப்பிட்டு இருந்தேன் எதுவும் ஃபிஷ்ஷிங் ட்ரிப்புன்ட்டு. சன் பையா நியூ கம்மர் புது வாழா இந்த டவுனுக்கு அப்படின்னு சொல்கிறான். என்ன நம்ம ஸ்டில் ட்ரைங் டு மந்த் சால்ட்டி சி. இந்த உப்பு தண்ணியில் வந்து நல்ல ஃபிஷ் வந்து பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு அப்படியே என்கிட்ட நீ விற்றுக்கலாம். மை ஓல்டு ஃபிஷ்ஷிங் தான் என்னோடய ஓல்டு ஃபிஷ்ஷிங் ராட்டை வச்சுக்கோ. ரைட்டு. எப்பயும் போல் ஓல்டு ஃபிஷ்ஷிங் ராட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பேம்பு போல் கேர்வாஸ். ஓகே சரிடா. மை ஷாப் பேக் டு ஓப்பன் டு சம் நீடு சப். எதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ நீ எதாவது பிடிச்சேன்னா என்கிட்டே செல் பண்ணிக்கலாம் சொல்கிறான் பாருங்க. சரி இப்போ நான் மீன் பிடிக்க போண்டா. இது சிகரெட் பிடிக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறான். ஸ்மோக் இந்த சைடு போகுது. முடியும். ஓகே இப்போ வாங்க மீன் பிடிக்கலாமா? எங்கடா ஃபிஷ்ஷிங் அது மேக்ஸ் எப்படி நான் தான் ரைட்டாக வச்சுருக்கேனே. இங்கே மீன் வர்ற மாதிரி தெரிலங்க. அந்த இது பால் மாதிரி இருக்குல்லங்க. அது முங்கணுங்க. முங்கினா தான் வந்து அது ஃபிஷ்ஷிங் ராட்லேருந்து ஃபிஷ் எடுக்க முடியும். இருங்க காற்று இருந்து முடிச்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேங்க. சரிங்க இன்னொரு டைம் போடலாம். போன டைம் மிஸ் பண்ணிட்டேனே. சாரிங்க சார். கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக தோணுங்க. அப்போ தாங்க நமக்கு மீன் மாட்டோம். கரெக்டான டைம் அப்போ மீனை பிடிக்கணுங்க. அவன் மூஞ்சியை பாருங்களேன் எப்படி பார்க்குறோன்ட்டு மீன் பிடிக்கிறதுல. மாட்டினுச்சுங்க. இப்போ பண்ணுங்க. இது என்னது? அது தொட்டு இந்த பார்க்கிட்ட வந்து ப்ரெஸ் த ரைஸ் த பார் ரிலீஸ் டு லோவர் பார் கீப் அ பார் பிஹைண்ட் த ஃபிஷ். அதாவது இந்த பாரில் ஃபிஷ் இருந்தால் ஏறிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க பிடிச்சாச்சுங்க. சார்டைன் 1 இன்ச்சாங்க. இந்தாடா என்னங்க டச் பண்ண முடியல. போடா. உள்ளே போயிட்டான். சாங் உள்ளே போகலாம். என்கிட்ட இப்போ என்ன சூப்பா ஃபிஷ்ஷிங் ராடு. இங்கே ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு இருக்குங்க. இன்வென்ட்ரி ஃபுல்லு போல. சரி இன்னொரு டைம் வந்து வாங்கிக்கலாம். சரி இந்த மீன் எப்போ வைக்கிறது? சரி தான் கிஃப்டாக கொடுத்துடலாம். வெளியே போகலாம். இப்போ பீச்சை விட்டு வெளியே போகலாம். அவ்வளோதான். இப்போ கூப்பிட்ருக்கேன். இதுக்கு தான் கூப்பிட்டான் போலக்கு. இப்போ நம்ம போகலாமா? வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஃபில் பண்ணிடலாமா? இங்கேயே ஃபில் பண்ணியாச்சுங்க. ஒருவேளை அங்கே நம்ம இடத்துல ஒரு தண்ணி இருக்குது. அங்கேயும் ஃபில் பண்ணிக்கலாம் போல இருக்குது. எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் போல். அங்கே போகலாம். சின்ன பையன் வரான். அவன் போன டைம் கிஃப்ட் கொடுத்தேன் வேணான்ட்டான். அந்த பொண்ணு சரி விடு பார்க்கலாம் அப்புறமேல். இந்த பொண்ணு இந்த டவுனில் தான் நடக்க போகுது. வேற எங்கேயோ ஓடியா போகுது. எங்களால் போக முடியல. மணி 10:10ங்க.
ஃபைபர். இப்படி ஹோல்டு பண்ணால் அதோட யூஸ் அதில் என்ன பண்ணணும் அதெல்லாம் காட்டிக்கலாம் போலுங்க. இந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம். இப்படி போனோம்னா நம்ம வீடு வந்துடுங்க. இந்த அக்கா கட்டுறதுக்கு 3 நாள் ஆகுங்க. செடிக்கு தண்ணி ஊற்றி தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுனா போதும்னு நினைக்கிறேன். இவங்க எதுக்கோ பார்த்துடலாம். ஆமாங்க, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தாங்க. இந்த பாருங்களே, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். ஸோ அங்கே போகலாம், தூங்கிடலாம். சேவிங் எங்கடா சேவிங்கை காணோம். நம்ம ஃபிஷ்ஷிங் நம்ம விற்று இருக்கோம்லங்க அந்த ஜூஸு. அது ஏன் ஃபிஷ்ஷிங்கில் வந்துருக்கு? அட்ரஸில் வரணும் தானே. சரி விடுங்க. Day 3 ஸ்ப்ரிங் இயர் 1 7 ஆகிடுச்சு. இல்லைங்க, வெளியே இருட்டாக இருக்குது. ஜன்னலில் பார்க்கும்போது மழை பெய்யுதுங்க. கீப்பிங்க வந்தேன். மை பேக் இஸ் ஃபுல்லு. அதனால் இந்த பீரின்னு ஒருத்தர் இருக்கான்லங்க, அந்த கடை ஷாப்பு, அபிகேலோட வீடு, அங்கே போயிட்டு பேக் பேக் வாங்கிக்கலாம் போலுக்குங்க. 24 சைஸு. இப்போ நம்ம இன்வென்ட்ரி பார்த்தீங்களா, எனக்கு ராட் வாங்கும் போது இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு காட்டுச்சுல, அந்த மாதிரிங்க. இப்போ இன்வெர்ட்ரு ஃபுல்லுன்னு காட்டுறதுனால இப்போ நம்மளை சரி விடுங்க, தண்ணி ஊற்ற முடியல ஏன்னா மழை பெய்ததுனால. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த பாட்டில் சந்திக்கலாம்.